வணக்கம். என் பெயர் சர்வேஷ் மணிமுத்து. நான் அவ்வியார் பாடசாலையில் தமிழ் பள்ளியில் 5ஆம் நிலையில் படிக்கிறேன். நான் இன்று இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தலை சிறந்த ஆசிரியர், குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் போன்ற பல பெருமைகளுக்கு உரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச போகிறேன். இவரின் முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம். வறுமை குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக உயர்ந்த இவர் இந்தியாவின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜெயினுலாபுதீன் அவர்களுக்கும் ஆசியா அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். வயதுள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளை போல இந்த உலகில் வாழ்வாங்க வாழ்ந்த மனிதர்கள் மனங்களில் நீங்காமல் நிலைத்திருப்பவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். சிறு வயதிலிருந்தே தான் ஒரு விமானியாக வர வேண்டும் என்ற கனவை தனக்குள் சுமந்தார். அதற்காக கடினமான முயற்சியோடு பயணித்தார். சிவசுப்பிரமணியம் என்ற ஆசிரியரின் வழிகாட்டலில் தனது உயர்கல்வியை முடித்தார். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படித்தார். 1985 சென்னை MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் தனது கனவான விண்வெளி பொறியியலை தொடர்ந்தார். இந்தியாவின் வானூர்தி அபிவிருத்தி துறை DRDOவில் விஞ்ஞானியாக பணியாற்ற ஆரம்பித்தார். பின்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவில் இணைந்து பணியாற்ற துவங்கினார். சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3 துணைக்கோளை விண்ணுக்கு அனுப்புவதில் முக்கிய பங்காற்றினார். அதற்காக 1981இல் பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அக்னி, பிருத்வி, திரிசூல், ஆகாஷ், நாக் உட்பட 5 ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்களிப்பினை இவர் செய்தார். அதற்காக 1997இல் பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. பல ஏவுகணைகளை பறக்கவிட்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்ததால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகின்றார். 1999இல் பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றினார். பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா போன்ற பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக பணிபுரிகிறார். 2002இல் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் ஆனார். இவர் மிகவும் எளிமையானவர், குழந்தைகளை மிகவும் நேசித்தவர். சிறந்த எழுத்தாளராக விளங்கிய இவர் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, திட்டம் இந்தியா, அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். ஜூலை 27, 2015ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்தார். அவரின் நினைவிடம் அவர் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்தில் உள்ளது. அப்துல் கலாம் அவர்கள் நம்மளை விட்டு மறைந்தாலும் அவர் சொன்ன எண்ணங்களும் உழைப்புகளும் நம்மளை எப்போதும் ஊக்குவிக்கும். அப்துல் கலாம் அவர்கள் எப்போதும் கூறும் மிகச்சிறந்த பொன்மொழி, கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களை வெற்றியாளராக மாற்றும். நம் நாட்டுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவு இந்தியா உலகின் சிறந்த வளர்ச்சி நாடாக வர வேண்டும் என்பதாகும். அவர் கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போமாக. கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்குங்கள். நன்றி, வணக்கம்.